நாங்களும் தேசிய நீரோட்டத்தில் தான் வாழ்றோம். இந்த வசனத்தை உங்களுக்கு கேட்ட உடனே தெரிந்திருக்கும் யார் பேசுறதுன்னு சொல்லிட்டு. எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான், நாங்களும் தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்கிறோம், எங்கள் மக்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசினார். ஆனால் தேசிய நீரோட்டத்தில் மலையக மக்கள் உள்வாங்கப்பட்டார்களா என்பது இன்று வரைக்கும், இந்த காணொலியை பதிவு செய்யும் வரைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, சந்தேகமாகத்தான் காணப்படுகின்றது. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தா, குறிப்பாக இலங்கையில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகமாக இன்று வரைக்கும் 200 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டு அடிமைப்பட்டுக் கொண்டிருப்பது மலையக மக்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. யார் என்ன கூறினாலும் அங்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை, சுகாதாரமின்மை, அதனால போசாக்கின்மை, இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு வண்ணம் தான் இருக்கின்றன. இதை ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தடவை பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது, குறிப்பாக ஒரு மனிதர் குறிப்பாக ஒரு மாதத்தில் 5 கிலோ கோதுமை மாவை மாத்திரம் உண்ணுகின்றார். அவருடைய பிரதான உணவாக கோதுமை தான் இருக்குது. 5 கிலோ ஒரு நபர் ஒரு மாதத்தில் கோதுமை மாவு சாப்பிடுவார். எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயமாக காணப்படும் என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். இது உண்மைதான், உண்மையாகவே எனவே ஒரு பாவப்பட்ட மக்களாகத்தான் இன்றும் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மைய கணக்கெடுப்பின் பிரகாரம் மிக முக்கியமாக இந்த நாட்டில் வாழ்றதுக்கு ஒரு தனிநபருக்கு 1,05,000க்கு மேல் தேவை என்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம் ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. ஆனால் மலையகத்தில் வாழக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு தோட்ட தொழிலாளர்களுடைய மாதாந்த வருமானம் 20,000 தாண்டாது. எனவே 10,000 20,000 வரைக்கும் தான் காணப்படும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பார்களாக இருந்தால் அவருக்கு செலவு 1,05,000 என்பதாக அந்த புள்ளி விவரம் கூறுகின்றது. எனவே இந்த 20,000 வைத்துக் கொண்டு ஒரு சாதாரண அன்னளவான கணக்கை நான் கூறுகின்றேன். எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்விதான் எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது. குறிப்பாக 8 லட்சம் மக்கள், 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் வரை வாழக்கூடிய இந்த சூழ்நிலை 1 லட்சத்துக்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே இவருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இத்தனை ஆண்டு காலமும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஆரம்பித்த ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுப்பன வேண்டும் என்பதாக முதல் முறையாக மலையகத்தில் கிட்டத்தட்ட 2010-15ஆம் ஆண்டு கடையில் முழங்கி இருந்தார். எனவே அந்த கோரிக்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கடந்த கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த 1000 ரூபாயும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 22 நாட்கள் வேலைக்கு போகணும், பல்வேறு குளறுபடிகளும் அந்த விடயங்களில் காணப்படுகின்றன. ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் ஜீவன் தொண்டமான் அமைச்சரானதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக அவரும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களும் வாழ முடியும், தலைநிமிர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், சுகாதார போஷாக்கின்மை, பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த சம்பள அதிகரிப்பு காணப்படும் என்பதாக பல்வேறு விடயங்களை கூறியிருந்தார். அதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அரச வர்த்தமானி வெளியாகின்றது. குறிப்பாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவர் 1,700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக. அதற்கு இணங்க மலையகத்தில் பெருந்தோட்ட கம்பெனியில் ஒரே ஒரு கம்பெனி மாத்திரம், குறிப்பாக மாத்தளை எஸ்டேட்ல சம்பளம் வழங்குறாங்க 1,700 ரூபாய் கடந்த மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு வருகின்றது. குறிப்பாக 1,700 ரூபாய் அந்த சம்பள உயர்வு தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றோம் என்பதாக. எனவே ஏதோ யாரோ கொடுக்கும்போது யாரோ தட்டி பறிப்பது என்பது போன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோட்ட கம்பெனியுடைய முதலாளிமார் சமயத்துடைய பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த தோட்ட தொழிலாளர்கள் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் மலையத்துடைய பல்வேறு பிரதேசங்களை சார்ந்த தோட்ட தொழிலாளர்கள் மாநகரத்திற்கு, குறிப்பாக கொழும்பு மாநகரத்துக்கு தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ரொஷான் ராஜதுரை அடிக்கடி கேள்விப்படக்கூடிய பெயர். குறிப்பாக இவர்தான் முதலாளிமார் சமயத்துடைய அந்த பேச்சுக்கு வரக்கூடியவர். எனவே அவருக்கு எதிராகவும் அவருடைய கொடும்பாவியை எரித்தும் அவருடைய அந்த படத்துக்கு செருப்பு மாலை போட்டும் அடித்தும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது இது ஒரு ஆரம்பம் தான், இது தொடர்ச்சியாக நடைபெறும். எனவே எங்களுடைய மக்களுக்கு 1,700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் தேவை என்பதாக நேற்றைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். எனவே இந்த பிரச்சனை இது தொடர்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் கட்டாயம் கூறிக்கொள்ள வேண்டும். 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய அந்த பலமானது மிக பாரியளவில் மலையகத்தில் காணப்படுது அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே அவர் நிச்சயமாக குறிப்பாக ஜீவன் தொண்டமான் அவர்கள் கையசைப்பாராக இருந்தால், அழைப்பு விடுப்பாராக இருந்தால் நிறைய தோட்டங்கள் இப்பொழுது அவர் பின்னால் அணித்து தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். காரணம் பணம் தேவை. அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ அவர் பின்னால் தொழிலாளர்கள் திரள்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பழனிதிகாரமாக காணப்படலாம்,
அதில் ராதாகிருஷ்ணனாக காணப்படலாம், வேணுகுமார் அவர்களாக காணப்படலாம். இப்படி நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமைச்சர் மாத்திரம்தான் அதிகமாக முழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே கட்டாயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான வேதனம் கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அவர்களை கொழும்புக்கு அழைத்து வந்து அவர்களை கஷ்டப்படுத்தி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீதியிலிருந்து சாப்பிட்டு சொல்லனா துயரங்களை அனுபவித்து இனி பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்திருந்தார்கள். அப்படியான விடயங்கள் இல்லாமல் சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த சம்பளம் கிடைக்குமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமான ஒரு விடயம் கிடையாது. தொடர்ச்சியாக யார் அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்தான் மலையத்தில் ஆளக்கூடிய தொடர்ச்சியான ஒரு தலைவராகவும் காணப்படுவார் என்பதும் ஒரு உண்மையான நிதர்சனமான கருத்தாக காணப்படுகிறது. எனவே இதனையும் இன்றைய இந்த பீப்பிள்ஸுடைய வைரல் காணொலி மூலமாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று முன்தினம் அத்துருகிரியில் வந்து கிளப் வசந்தம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அவரோடு இணைந்து இன்னும் ஒருவரும் சுடப்பட்டு அவர் மரணித்திருக்கின்றார். ஆபத்தான கட்டத்தில் கிளப் வசந்தனுடைய மனைவி வந்து இப்போ வைத்தியசாலை வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதே நேரத்தில் பாடகி சுஜீவா அவருடைய கால் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது, உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்பதாக வந்து வைத்தியர் வந்து கூறியிருக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு விசாரணை மேற்கொள்ளும் முகமாக சென்றிருந்த நீதவான் அவர்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி அங்கிருந்த போலீசார் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது குறித்தான விடயத்தை இன்றைய இந்த வைரல் காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள், இது பீப்பிள்ஸ் நியூஸ். அப்படி அந்த இடத்துக்கு சென்ற நீதவான் போலீசாரை பார்த்து கேட்ட கேள்வி, இது இலங்கையா இல்லை சொன்னால் சிகாகோவா என்பதாக வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். குறிப்பாக சிகாகோ நகரமானது எந்த விதமான பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் நிறைய ஆயுததாரிகள் தங்களுக்கு முடிந்த அளவுக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு பல ஆயுதங்களை பயன்படுத்தி நிறைய பேருக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய ஒரு மாநகரமாக தான் காணப்படுகின்றது. எனவே அது இலங்கையில் வந்து விட்டாலா இல்லைனா இதுதான் இலங்கை என்பதாக கேள்வி கேட்டிருக்கின்றார். எனவே அந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நாடாக மாறிவிட்டதா என்பதாகத்தான் அந்த நீதவானுடைய கேள்வி எங்களுக்கு அதிகமாக என்ன தோன்றுகின்றது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்ஸ், குரல் ஒளிப்பதிவு, போன் மூலமாக பேசப்பட்ட ஒரு காணொலியும் குரல் பதிவும் பரவலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த கால் ரெக்கார்டிங்ல குறிப்பாக வந்து கிளப் வசந்த அதில் பார்த்தீங்கன்னா பலாங்கோட காஷ்யப தேரர் இருவரும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் காரசாரமான தூஷணமான பல வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த குரல் பதிவு வந்து இடம்பெறுவதை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. வசந்த் මුන්ට ඕන ඕන විදිහට සමාජය නම ගෙවන්න අපි ඉඩ දෙන්නේ කතා බහෙම බේරවන්නේ කොහොමද කියලා පුද්ගලයාගේ ස්වරූපේ පාර්ලිමේන්තුවේ වැරදි අනපනස් සම්මත කරනකොට ඒවට විරුද්ධව ඔබතුමාලා ප්‍රහාර දෙන්නේ රටේ අහිංසක මිනිස්සුන්ට ගිනි වතුර පොවලා මිනිස්සුන්ගේ ජන ජීවිතය අරුව මේ විදිහට දුක් විඳින කාර්වල වල වනාත රාජගිරිය හැමතැනම කුඩු ටික තියෙනවා ඒවෙන් විදින් දුක් විඳින මිනිස්සු ඕගොල්ලෝ සැප විඳිනවා කද්දා හරිද අහිංසක මිනිස්සු දුක් විඳිනවා මේ මිනිස්සුන්ගේ ඇස් වලට වැටෙන කඳුළු වලට කවදා හරි තමසලාට වග කියන්නේ இது வந்து கேட்கும் பொழுது என்ன இப்படியான உரையாடல்கள் வந்து மேற்கொள்கின்றார்கள் என்பதாக. அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் பதிவில் மிக முக்கியமா பல பெண்கள் குறித்தான பல விடயங்கள் வந்து பேசப்படுகின்றது. எனவே இந்த பெண்களை வந்து அவர் வந்து வியாபாரம் செய்தாரா, குறிப்பாக இலங்கைக்கூடிய பல்வேறு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அவர் வந்து விற்பனை செய்தாரா என்ற ஒரு கேள்வியும் இந்த குரல் பதிவை கேட்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. எனவே வந்து சில விடயங்களை நாங்கள் வந்து இந்த ட்ரீம், அதாவது கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை நாங்கள் கொடுக்கலாமோ அதை மாத்திரம் இந்த குரல் பதிவு வந்து வழங்கி இருக்கின்றோம். எனவே நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நாட்டில் என்ன நடக்குது, என்ன வகையான ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக. எனவே குறிப்பாக இப்பொழுது பார்த்தோம் இந்த கிளப் வசந்தா அவர்களுடைய அந்த மரணம் நிகழ்ந்து விட்டது. அவருடைய அந்த இறுதிச் சடங்கின் பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதாக தெரியாது. ஆனால் கூட அதிகமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பது மட்டும் நாங்கள் உறுதியாக கூறலாம். எனவே தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதுதான் எங்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொருத்தமானதாக காணப்படும். பல்வேறு பிரச்சனைகளை இந்த நாடும் நாட்டு மக்களும் உழண்டு கொண்டு கூடிய இந்த சூழ்நிலை இப்படியான சம்பவங்கள் மிகவும் மன வருத்தத்தையும் வேதனையும் தருகின்றது. எனவே இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பது எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும்.
இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் நாங்கள் வந்து எப்படி இனி சுதந்திரமாக சந்தோஷமாக வாழலாம் என்பதாக பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு விடயம் இன்றைய தினம் கூட ஒரு பாடசாலையில் நடைபெற்றிருக்கிறது. அது குறித்தான அந்த காணொலிகள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுடைய பீப்பிள்ஸ் நியூஸ்க்கு வந்து கிடைத்திருக்கிறது. அது குறித்தான விடயத்தை இன்றைய வைரல் காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள், இது பீப்பிள்ஸ் நியூஸ். இன்றைய தினம் 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை சிறக காலை 6:30 மணிக்கு பம்பலப்பட்டியில் இருக்கக்கூடிய பம்பலப்பட்டிய சென்ட் மேரிஸ் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு 2 நபர்கள் ஆட்டோவில் வந்து வருகின்றார்கள். அதிலிருந்து ஒரு நபர் இறங்கி வந்து இந்த பாடசாலையில் யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அங்கு காவலாளி ஏற்கனவே இருக்கின்றார். அவர் இல்லாத சந்தர்ப்பமாக பார்த்து பாடசாலையின் உள்ளே வந்து நுழைகின்றார். அப்படி நுழைந்தவர் பல்வேறு அறைகளுக்கு போறது மட்டுமில்லாம வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா மிக குறிப்பா அவர் அதிபருடைய அந்த அறைக்கு செல்கின்றார். அதே நேரத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுடைய அந்த வயர்களை வெட்டுறதுக்கும் அதை வந்து துண்டித்து எந்த விதமான காட்சியும் பதிவாக இருக்கணும் என்ற வகையில் பல்வேறு விடயங்களை வந்து மேற்கொள்கின்றார். எனவே இந்த காணொலியை பார்க்கும் பொழுது மிகவும் பதப்பதைக்கிறது மட்டுமில்லாமல் எங்களுடைய நாட்டில் வந்து பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிபருக்கு பாடசாலையில் கடமையாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதே அங்க இருக்கக்கூடிய சிற்றூழியர்களுக்கு ஏதும் நடந்திருந்தால் இல்லை என்ன காரணத்துக்காக அவர் வந்தார் என்று சொல்லி முழுமையாக தெரியவில்லை. ஆனால் கூட சரியாக அவர் அதிபருடைய அந்த அறையை நோக்கி சென்றது சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த காட்சிகளை பிரத்யேகமாக அந்த பாடசாலையுடைய அதிபர் என்டன் ராஜ் எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார். எனவே இவர் குறித்தான அந்த விடயமானது இப்பொழுது பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த நபரை அடையாளம் காட்டி தருமாறு பழைய மாணவர்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் எங்களுடைய பீப்பிள்ஸ் நியூஸ் அந்த ஊடகத்தினுடைய அனுசரணையும் உதவியும் கோரிக்கின்றார் அந்த பாடசாலையுடைய அதிபர் என்டன் ராஜ் அவர்கள். எனவே பார்த்தோமா இருந்தால் தொடர்ச்சியாக இலங்கையில் பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், போதைப் பொருள் வியாபாரம், இன்னும் சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறிப்பாக ஒரு பாடசாலைக்கு முகம் தெரியாத ஒரு நபர் இப்படி எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எந்த விதமான ஒரு அனுமதியும் பெறாமல் அதுவும் காலை நேரத்திலேயே இப்படி செல்வது அப்படின்றது எந்த அளவுக்கு பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதாகத்தான் கேள்வி என தோடுகின்றது. அதே நேரத்தில் இந்த பாடசாலை பற்றி நாங்கள் விசாரித்த வகையில் ஏலவே இருந்த அதிபருக்கும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அதிபர் வந்து 2 மாதங்கள் மாத்திரம்தான் கடமை பொறுப்பேற்று அவர்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு முருகல் காணப்படுமா இல்லை பாடசாலை மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்ற பல்வேறு கோணங்களில் பல்வேறு கேள்விகளும் எங்களுக்குள் எழுகின்றன. எனவே இது குறித்தான முழுமையான விடயங்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதனை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த காணொலியை அடிப்படையாக வைத்து இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதிபருடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த நபரை அடையாளம் கண்டு தாருங்கள். நான் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து இவரை வந்து அடையாளம் காட்ட வேண்டும். எனக்கு பாதுகாப்பில்லை, பயமாக இருக்கின்றது. எனவே நான் பாடசாலையில் கடமையாற்ற வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், ஆசிரியர்கள் என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கின்றார்கள். எனவே இதற்காக இந்த உதவியை புரியுங்கள் என்பதாக கேட்டிருக்கிறார். எனவேதான் இந்த காணொலியை முதல் முறையா ஊடகமா உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான விடயங்கள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் எங்களுடைய இன்பாக்ஸுக்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இது வைரல் காணொலி பீப்பிள்ஸ் நியூஸ்.